அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر وإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: قد أفلح من أسلم ورزق كفافا وقنعه الله بما آتاه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அவனது திருப்புகழை போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த புனிதமகு சிறப்பான சபையிலே பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே உதயமான மாதத்திலே இந்த நாளிலே நம்மை எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிறான். நம்முடைய ஒன்று கூடுதலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த நாளில் எந்தெந்த சிறப்புகளை, அருளை, ஹைரை உலக மக்களுக்கு அல்லாஹ் இறக்கி தருகிறானோ அதையெல்லாம் அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. நமது நாயகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கிற ஒப்பற்ற நற்பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த உலகத்தை விட்டு நம்முடைய மூச்சு அடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய சொர்க்கத்தின் இடத்தை பார்த்த வண்ணமாக நம்முடைய ஆத்மா கைப்பற்றப்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. நாளை மறுமையிலே சாலிஹின்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், நபிமார்கள், இறைநேசர்கள் கூட்டத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்து உருவாக்கிய உஸ்தாதுமார்கள், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டியவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய நாள் இந்த உலகத்திற்கு பேரொளி கிடைத்த நாள். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உதித்த நாள். எந்த நபருடைய வருகை மட்டும் உலகத்தில் இல்லை என்றால் உலகத்தின் துவக்க புள்ளியே இருக்காது என்று பெருமானார் சொன்னார்களோ, அந்த புனிதர் அருள் நபி அண்ணல் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உதித்த நாளிலே நாம் இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, தொடர்ச்சியாக ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய 1வது நாளிலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பேசுவதற்கு, கேட்பதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தான். உள்ளபடியே நாம் பாக்கியமானவர்கள். காரணம் என்னவென்றால் உலகத்திலே பாக்கியத்திற்குரிய நபியை பற்றி கேட்கிறோம். உலகத்திலேயே அருள் பெற்ற, அகிலத்தின் அருள் கொடையாக இருக்கிற அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்வை, அவர்களின் வரலாற்றை, அவர்கள் நமக்கு விட்டு சென்ற வாழ்க்கை வழிகாட்டுதலை நாம் இந்த நாட்களிலே கேட்டிருக்கிறோம். வல்ல அல்லாஹ் கேட்டதின் பிரகாரம் அமல் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தொடரினுடைய முடிவு நாள் இன்று, இறுதி நாள். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தருகிற வழிகாட்டுதல் என்கின்ற தலைப்பின் கீழே சில விஷயங்களை நாம் இப்பொழுது பகிர இருக்கிறோம். இன்னைக்கு மனித உலகம்
உலகமே இன்றைக்கு நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் இயங்குகிறது. உலகத்தில் நிம்மதி இல்லை, பரவாயில்ல, நான் கடந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஆள் உண்டா? கிடையாது. எல்லோருக்கும் தேவைப்படுகிறது நிம்மதி, எல்லோருக்கும் தேவைப்படுகிறது மகிழ்ச்சி. ஆனால் அவரவர் அதை தேடுகிற விதம் வழி வித்தியாசப்பட்டிருக்கிறது. சிலர் மார்க்கத்திற்கு அனுமதிக்கப்பட்ட வகையிலே அந்த நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தேடுகிறார்கள். வேறு சிலர் நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மார்க்கம் அல்லாஹும் ரசூலும் எதை தடை செய்தார்களோ அதில் போய் நுழைந்து அதிலிருந்து மனதிற்கு ஆறுதலையும் நிம்மதியையும் மன அமைதியையும் தேடிக்கொள்வதை பார்க்கிறோம். நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் எதிரான மார்க்கம் அல்ல இஸ்லாம். அதை நிறைவாக தேடச் சொல்கிறது, அதை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபடச் சொல்கிறது. சொல்லப்போனால் மனித வாழ்க்கையில் இது இல்லை என்றால் வாழ்க்கை ரசிக்காது. ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அது சலிப்பு தட்டி போய்விடும். எனவே நிம்மதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், அதை தேடுவதற்குரிய வழிகளும் சரியானதாக இருக்க வேண்டும். உலகத்திலே அனுமதிக்கப்படாத விஷயங்களை, தடை செய்யப்பட்ட விஷயங்களை, சொல்லப்போனால் மனித உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய விஷயங்களை, மனிதனின் ஆரோக்கியத்தை சிதைத்து சின்னாபின்னப்படுத்தக்கூடிய விஷயங்களை தேடி போய் மனிதன் அதிலே கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதாக நம்புகிறான். புகை குடிக்கக்கூடிய நபர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்பா குடிக்கிற? மனசுலாம் புண்பட்டு போச்சு, அதனால் குடிக்கிறேன், இல்லையா? இப்போ ஏதோ ஒன்றை தேடி மார்க்கம் விரும்பாத, உடல் ஏற்றுக்கொள்ளாத, ஆரோக்கியத்திற்கு கேடை தரக்கூடிய, இயற்கைக்கு மாற்றமாக பல இடங்களில் போய் மனிதன் மகிழ்ச்சியை, நிம்மதியை, ஆனந்தத்தை தேடுகிறான். அது உள்ளபடியே அது அனுமதிக்கப்பட்டதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சிக்கான வழிகளை நமக்கு நிறைய கற்றுத்தருகிறார்கள். அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்போகிறேன். சில சமயங்களில் மகிழ்ச்சிகரமான நேரமும் கூட நம்முடைய சில விஷயங்களினாலே துக்கமாக அல்லது நமக்கு நெருக்கடியாக மாறிவிடுகிறது, இல்லையா? ஒரு வீட்டில் மொதல் குழந்தை பிறந்திருக்கு. பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். பேர் வைக்கிறது ஒரு பெரிய விஷயம், இல்லையா? கணவன் சொல்கிறாரு, எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணுங்கிறாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணும். ஏதோ ஒரு பேர் வைக்க வேண்டும் குழந்தைக்கு. ஆனால் ரெண்டு புறத்துலையும் போட்டி. வீட்டுக்காரருடைய வாப்பா பேரை வைக்கிறதா, பொஞ்சாதியுடைய அக்கா பேரை வைக்கிறதா? இந்த வார்த்தை கொஞ்சம் அப்படி தடித்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை சண்டையாக மாறுது. பக்கத்து வீட்டில் இருந்தார் ஒருத்தர், வந்தார். என்னங்க உங்கள் வீட்டில் பிரச்சனை? இல்லை, வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, நல்ல விஷயம் தானே, மகிழ்ச்சியான விஷயம் தானே, இதில் என்ன பிரச்சனை? இல்லை, பிறந்தது மகிழ்ச்சி தான், இப்போ பேர் வைக்கணும், அதுதான் துன்பமாக இருக்குது. இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை பேர் வைக்கிறதுல? நான் சொல்கிறேன் எங்கள் அத்தா பேர் வைக்கணும்னு, அந்த அம்மா சொல்கிறாங்க அவங்க அத்தா பேர் வைக்கணும்னு. வந்தவர் சொன்னார், உங்கள் அத்தா பேர் ரெண்டு பேரும் கேட்டார் கணவர்கிட்ட. அவர் சொன்னார் செய்யுதுன்னாரு. சரி. மனைவிட்ட கேட்டார், உங்கள் அத்தா பேர் என்ன பேருமா அப்படின்னாரு. புகாரி அப்படின்னாரு. இந்த அம்மாவுடைய அத்தா பேர் புகாரி, கணவனுடைய அத்தா பேர் செய்யுது. அதான விஷயம். நான் சொல்கிற மாதிரி பேர் வச்சுருங்க. செய்யுது முகம்மது புகாரி வச்சுருங்க. செய்யுது முகம்மது புகாரி வச்சுருங்க. பரவாயில்லையா? ரெண்டையும் சேர்த்து இணைச்சி அழகான ஒரு பேரை கொடுத்துட்டாரு. பக்கத்து வீட்டுக்காரன்னு சந்தோஷப்படுற நேரத்தில் கணவனுக்கு உறுத்துச்சான். செய்யுது நம்ம வாப்பா பேர், புகாரி அவங்க வாப்பா பேர், இடையில முகம்மது வந்திருக்கு. வந்தவர் சொன்னால் அது எங்கள் வாப்பா பேர், போங்க விடுங்க, அது எங்கள் வாப்பா பேர், மேற்ற விடுங்க பிரச்சனையை. அன்பு சகோதரர்களே, சில நேரங்களில் மகிழ்ச்சியான நிலையும் கூட நாம் எடுக்கக்கூடிய சில முடிவுகளினாலே பிரச்சனையாக மாறுகிறது, இல்லையா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக வழிகாட்டுகிறார்கள். முதல் விஷயம் என்ன? மகிழ்ச்சிக்கான வழிகளில் முதல் விஷயம் என்ன? அல்லாஹ் உங்களுக்கு எந்த வாழ்க்கையை தந்திருக்கிறானோ அதை போதும் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்றான் தமிழிலே, இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதான துஆக்களில் ஒன்று, அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், நீ தரக்கூடிய ஹலாலை கொண்டு நான் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். நீ தரக்கூடிய வழி எனக்கு ஹலாலா இருக்கணும்.
என்னுடைய முயற்சி, திறமை, ஆளுமை, ஆற்றல் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இன்னைக்கு இதுதான்றதை நீ தான் எழுதுற. எனக்கு இன்னைக்கான வருமானம், இந்த மாதத்திற்கான வருமானம், இந்த வருடத்திற்கான வருமானம் என்பது உன்னால் முடிவு செய்யப்பட்டது. அதை ஹலாலா கொடு. நீ கொடுத்ததை கொடு, நான் போதுமாக்கிக்கணும். ஹராம் பக்கம் போயிடக்கூடாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற சிந்தனை என்னை ஹராமில் தள்ளிவிடக்கூடாது. உன் நன்றி வேறு யாரிடத்திலும் நான் கையேந்த கூடாது. கண்ணியமான வாழ்க்கையை எனக்கு கொடு. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படித்தான் துஆ செய்திருக்கிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது. உருவத்து இப்னு ஜுபைர் என்கின்ற தாபீன்களிலே கட்டுப்பட்டவர், முக்கியமானவர். மதீனாவிலே 7 முஃப்திகள் இருந்தார்கள். அந்த 7 நபர்களில் இவரும் ஒருவராக இருக்கிறார். ஆயிஷா அம்மாவுக்கு நெருங்கிய உறவு. சொல்லப்போன உருவத்து இப்னு ஜுபைருக்கு காலா முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த ஹதீஸை இவங்க தான் அறிவிக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, இன்னா குன்னா நந்துரு இலல் ஹிலால் சும்மல் ஹிலால் சலாசத அஹில்லா. நாங்கள் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக தலைப்பறையை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறோம். நீங்கள் பார்க்குறத பார்த்தா ஏன் தலைப்பறையை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு கேட்குறீங்களா? 3 மாதம் எங்களிடத்திலே ரவுண்டில் வந்துடுச்சு. ஆனால் வமா ஊகிதத் ஃபீ அபியாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார். நெருப்பை மூட்டுவதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே எண்ணெய் இல்லை, நெருப்பை மூட்ட முடியவில்லை. தொடர்ச்சியாக 3 மாதம், தொடர்ச்சியாக 3 மாதம் வீட்டிலே அடுப்பெரியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்றதுக்கு போதுமானது எதுவும் இல்லை. அடுப்பெறிந்தால் தானே அடுத்து அங்கே உணவு வயிற்றை நிரப்ப முடியும். ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, உருவத்து இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களா ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல, ஒமா தஆமுக்கும் யா ஹாலா. ஹாலாவே, அந்த 3 மாதம் அப்படி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? அந்த மாதிரி நெருக்கடியான காலகட்டமாக இருந்தால் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? நம்ம வீட்டு பெண்களை போன்று அல்ல, நாயகத்தினுடைய துணைவி யாராச்சே, பெருமானாருடைய அந்த நேரடி கண்காணிப்பில் உருவானவர்களாச்சே. ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா சொன்னாங்க, அல் அஸ்வதான் அத்தமரு வல்மா. பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவோம், தண்ணீரை குடிப்போம். பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவோம், தண்ணீரை குடிப்போம். இதுதான். இதை கொண்டு நாங்கள் 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 3 மாதங்கள் கடத்தி இருக்கிறோம். ஆனால் எங்காவது ஒரு நபிகளுடைய வரலாற்றிலே பெருமானாருடைய மனைவிமார்கள் சண்டை போட்டார்கள் என்ற வரலாற்றை சொல்ல முடியுமா? நீங்கள் தரக்கூடியதுக்கு எங்களுக்கு பத்தவில்லை, நாங்கள் குறைபட்டுக் கொள்கிறோம், எங்களுக்கு இவ்வளவு கொடுத்தா பத்தாது, இம்புடு வேணும் அம்புடு வேணும் என்று அடம் பிடித்ததாக, அதை முரண்டு பிடித்ததாக நாயகத்தின் துணைவியார்களின் வாழ்க்கையிலே வரலாறு உண்டா? கிடையவே கிடையாது. ஏன்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்றுவித்த முறை. அல்லாஹ் என்ன தருகிறானோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், பொருந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடியதை நீங்கள் பொருந்திக் கொண்டால் அல்லாஹ் இன்னும் தருவான். எப்போ குறை மனப்பான்மை வருகிறதோ அப்பொழுதுதான் இன்னும் இன்னும் நெருக்கடிகளும் உங்களுக்கு கூடுகிறது. பாருங்க, ஒரு அற்புதமான வரலாற்று செய்தி. அபுல் ஆஸ் பின் ரபிஆ என்று ஒருவர் இருந்தார். இவர் யாரு? நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமக பிள்ளை. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அபுல் ஆஸுக்கு தான் நிக்காஹ் முடிச்சு கொடுத்திருந்தாங்க. மக்காவில் சிறப்புமிக்க மனிதர் அவர், ஒரு மரியாதைக்குரிய மனிதர். வியாபாரத்தினுடைய நுட்பங்களை, அதனுடைய ரகசியங்களை எல்லாம் தெரிந்தவர். இவர் வெளியூருக்கு போனார் அப்படின்னா அபுல் ஆஸிடத்திலே பல முதலாளிகள் வந்து காசை கொடுத்து எனக்கும் சேர்த்து சரக்கு வாங்கிட்டு வாங்கன்ற அளவுக்கு நுட்பத்தோடு நுணுக்கத்தோடு வியாபாரத்தை கையாளக்கூடிய பக்குவம் பெற்றவர். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போயிட்டாங்க. அபுல் ஆஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கலை. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பின்னாடி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வரவழைச்சிக்கிட்டாங்க, மதீனாவுக்கு வரவழைச்சிக்கிட்டாங்க. இங்கே செய்தி என்னவென்றால், மனைவி மதீனாவில் இருக்காங்க, கணவர் அபுல் ஆஸ் மக்காவில் இருக்கிறார். இப்பொழுது வியாபாரத்துக்கு இவர் கிளம்புகிறார். அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வியாபார சந்தை ஷாம், சிரியா. அங்கே தான் வேர்ல்டு மார்க்கெட், அது உலக சந்தை. அங்கே தான் போவார்கள், கொண்டு போனதை விற்பார்கள், அங்கிருந்து பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு காலகட்டம். இப்போ அபுல் ஆஸ் இடத்துல மக்காவினுடைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நிறைய காசு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் போகிறதோடு எங்களுக்கும் சேர்த்து பொருளை வாங்கிட்டு வாங்க. அபுல் ஆஸ் போனார்.
சஹாபாக்கள் இங்கே செய்தி கிடச்சிருச்சு. அபுல் ஆஸ் தன்னுடைய காசை மட்டும் கொண்டு பொருளை வாங்கிட்டு வரல, மக்காவினுடைய முக்கியமான தலைவர்களுடைய காசெல்லாம் எடுத்து வந்திருக்காரு. பெரிய பொருளாதாரம் இப்போ அவர்கிட்டருந்து மக்காவுக்கு பாஸ் ஆக போகுது. மக்காவுக்கு இந்த காசு பணம்லாம் போனால், இந்த வியாபார சரக்குகள்லாம் போனால் அவங்க என்ன செய்வாங்க? நமக்கு ஆப்போசிட்டாக தான் பயன்படுத்துவாங்க. முஸ்லீம்களுக்கு எதிராகத்தான் பயன்படுத்துவார்கள். நபியே, எனவே அபுல் ஆசை வழியிலேயே மடக்கிவிட்டால் மொத்தத்தையும் தடுத்தரலாம், மொத்தத்தையும் என்ன செஞ்சிடலாம், அவரிடத்திலிருந்து பறித்து கொள்ளலாம் என்று சஹாபாக்கள் ஒரு ஆலோசனை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அது சரின்னு பட்டுச்சு. அடுத்தவங்களுடைய பொருளை ஆசைப்பட வேண்டும் என்பதல்ல, இந்த பொருளும் இந்த சரக்கும் அங்கே போனால் இதை கொண்டு மறுபடியும் முஸ்லீம்களின் மீது தாக்குதல் கொடுப்பதற்கும் முஸ்லீம்களை துன்பப்படுத்துவதற்கும் தான் இது உதவி செய்யும். இதை ஏன் அங்கே போயிட்டு இதை தடுக்கிறது, இங்கனே கிள்ளி விட்டுக்கலாம்னு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. அபுல் ஆஸை பிடிச்சிட்டாங்க, வளைச்சிட்டாங்க. எப்படியோ ராத்திரியா அபுல் ஆஸ் தெரிஞ்சுக்கிட்டாரு, தன்னுடைய மனைவி ஜெய்னப் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பக்கத்தில் போய், இந்த மாதிரி நான் விவகாரமாக மாட்டிக்கிட்டேன், நீ தான் எனக்கு பாதுகாப்பாக கொடுக்கணும், ஏன்னா உங்கள் பாபா தான் இங்கே இருக்கிறாங்க, முகமது நபி உங்களுடைய தகப்பனார், நீங்கள் தான் எப்படியாவது பேசி கொண்டு எனக்கு அம்னை வாங்கித்தர வேண்டும், அடைக்கலம் கொடுக்க வேண்டும். மறுநாள் காலை ஃபஜர் தொழுது முடிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு சேர்ந்து. தொழுது முடித்து சலாம் கொடுத்த உடனே பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த சத்தம் ஜைனப் ரலியல்லாஹு தஆலாவுடைய சவுண்டு. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர்களே, அபுல் ஆஸ் என்னிடத்திலே வந்து அடைக்கலம் கேட்டிருக்கிறார், நான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கொடுத்த அடைக்கலத்திற்கு எதிராக நீங்கள் யாரும் அவரை தீண்டாதீர்கள், துன்பப்படுத்தாதீர்கள், நான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வும் திரும்பி பார்க்குறாங்க, சஹாபாக்களும் திரும்பி பார்க்குறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சாங்க. இந்த செய்தி நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் கேட்குறீங்களோ அதே மாதிரி நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் கேட்குறேன். முன்னாடியே பேசி வரப்பட்டதுனா இல்லை. நீங்கள் எப்படி ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு இந்த சவுண்டை கேட்குறீங்களோ அதே மாதிரி நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் கேட்குறேன். என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெய்னப் அம்மாவிடத்தில் பேசி முடித்து கடைசியில் அபுல் ஆஸ் அவர்கள் கூட்டி வரப்பட்டார். கூட்டி வரப்படும் பொழுது என்ன ஏதுன்னு விசாரித்தாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஆஸிடத்தில் தன்மையாக பேசினார்கள், அவருடைய உள்ளத்தை தொட்டார்கள். அவர் நபிகளுடைய பேச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அபுல் ஆஸ் கொஞ்சம் தயக்கம் காட்டினார். தயக்கம் காட்டியோது அவர் சொன்னார், ஒரு நியாயமான காரணத்தையும் சொன்னார். என்னிடத்திலே நம்பி மக்காவினுடைய பெரும் பெரும் தலைவர்கள் பெரிய காசை, பெரிய பொருளாதாரத்தை முடக்கியிருக்கிறாங்க. நான் போய் இதை அவங்கள்ட்ட முதல்ல கொண்டு போய் அமானிதத்தை சேர்க்கணும். இந்த பொருளாதாரத்தை கொண்டு போய் அவர்களிடத்தில் உரிய முறையில் சேர்த்தாக வேண்டும். அதற்கு பிறகு இறைவன் நாடினால் நான் யோசிக்கிறேன், முடிவெடுக்கிறேன் என்று அபுல் ஆஸ் சொன்னார். வரலாற்றில் எழுதுனாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுட்பமான அணுகுமுறையில் இது ஒன்றுங்க. ரசூலுல்லாஹ் பொதுவாகவே சிறிய மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அபுல் ஆஸை சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இவர் விட்டுருவோமான்னு கேட்டாங்க. இவர் ஒரு நியாயமான காரணம் சொல்கிறார், இதை விட்டுறலாம், இவர் போகட்டும், அல்லாஹ் நாடினால் இவர் மூலமாக நிறைய மாற்றங்களை இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு தருவான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட்டுட்டாங்க. பாருங்க, வரலாற்றில் எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கோ சஹாபாக்களுக்கோ அவர் கொண்டு வந்த ஒரு குண்டுமணி அளவுக்கு இருக்கக்கூடிய தங்கத்திலும் கூட ஆசை வரவில்லை. எவ்வளோ அதிகமாக கொண்டு இருக்கிறாரு. இதை நம்ம எடுத்துக்கலாமே, இதை நம்ம வச்சுக்கலாமே, இதை நம்ம பயன்படுத்திக்கலாமே, கொஞ்சம் கூட வரவில்லை. அவர்களுக்கெல்லாம் இருந்த சிந்தனை, இவர் நேர்வழி பெற்று விட வேண்டும், இவர் வெற்றி பெற்று விட வேண்டும், அந்த வழிக்கு வந்து விட வேண்டும் என்பதுதான் பெருமானாரின் சிந்தனை, சஹாபாக்களின் சிந்தனை அப்படித்தான் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நாட்டம். அபுல் ஆஸ் போனார், மக்காவுக்கு போனார். யார் யாரெல்லாம் தன்னிடத்திலே பொருளை தந்திருந்தார்களோ எல்லாத்தையும் கூப்பிட்டு திருப்பி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உரிய முறையில் பொருளை சேர்த்தார். சேர்த்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் கேட்டார், நீங்கள் கொடுத்ததை சரியாக உங்கள்கிட்ட கொடுத்துட்டா நான் திருப்பி மிகச்சரியாக கொடுத்துட்டீங்க, ஒரு சின்ன அளவுக்கு கூட உங்கள்கிட்ட மோசடி கிடையாது, நம்பிக்கைக்கு 100% உரியவராக நீங்கள் இருக்கிறீங்க, நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த இடத்தில் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று சொன்னார் அபுல் ஆஸ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஷஹாதத் சொன்னார். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னங்க நீங்களும் உங்களுடைய மாமனார் காட்டக்கூடிய வழிக்கு பக்கம் திரும்பிட்டீங்களா, மதம் மாறிட்டீங்களா, வேற ஏதாவது உங்களுக்கு சிந்தனை மாறி போச்சா,
உங்களுடைய மூளை குழம்பி போய்விட்டதா என்று வார்த்தைகளால், தடித்த வார்த்தைகளால் அபுல் ஆஸ் பின் ரபியாவை எல்லாரும் பேசும்பொழுது அபுல் ஆஸ் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாரு, அந்த இடத்தில் முகமது நபியும் அவர்களின் தோழர்களும் என்னிடத்தில் நடந்து கொண்ட அந்த நடவடிக்கையிலேயே என்னுடைய உள்ளத்தை இறைவன் மாற்றிவிட்டான். அப்பொழுதே எனக்கு அந்த எண்ணம் வந்துவிட்டது, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். துளியளவும் இவர்களுக்கு இந்த பொருளின் மீது ஆசை இல்லையே, துளியளவும் இதை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையே, கொஞ்சத்தையாவது பிடிக்கிக் கொள்வோம், மிச்சத்தை விட்டு விடுவோம் என்ற சிந்தனை கூட இவர்களுக்கு வரவில்லையே. எவ்வளவு தூய்மையான சிந்தனை கொண்டவர்கள், கொள்கை கொண்டவர்கள். அங்கே நான் ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் என் மேலே அவதூறு சொல்லுவீங்க. அவர் மாமனார் கூட போய் சேர்ந்துக்கிட்டாரு, நம்மள்கிட்ட வாங்கின மொத்த காசையும் சுருட்டி எடுத்துக்கிட்டாரு, மொத்தமாக போட்டார், நமக்கு பூஜ்ஜியத்தை போட்டுட்டு போயிட்டாரு, எல்லாத்தையும் ஏமாத்திட்டாரு என்று ஊர் முழுக்க என்னை பற்றி நீங்கள் அவதூறு பேசி விடுவீர்கள். அமானிதத்திற்கு மோசடி செய்தவனாக நான் மாறி போய்விடுவேன் என்ற சிந்தனை எனக்கு வரவில்லை என்றால் நான் அங்கேயே ஏற்றிருப்பேன். அந்த ஒரு பொறுப்பை நிறைவேற்றணுன்றதுக்காக வேண்டி தான் அங்கே வந்தனே ஒழிய வேற எந்த காரணமும் இல்லை என்று அபுல் ஆஸ் பின் ரபியா சொல்லிவிட்டு இப்பொழுது ராஜநடை போட்டு மதீனாவுக்கு போனார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு இஸ்லாத்திற்கு பக்கபலமாக மிகப்பெரிய ஊன்றுகோலாக, உறுதுணையாக அபுல் ஆஸ் பின் ரபியா இருந்ததாக வரலாற்று குறிப்பிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லித்தரக்கூடிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? பெருமானாரும் பெருமானாரின் சஹாபாக்களும் அவருடைய பொருளாதார விஷயத்திலே நடந்து கொண்டான அணுகுமுறை. அல்லாஹ் நமக்கு விதித்தது நமக்கு தருவான், இங்கிருந்து தான் எடுக்கணும்னு எந்த தேவையில்லை. நமக்கு தர வேண்டியதை அல்லாஹ் தருவான். இன்னைக்கு நாளைக்கா முடிவு செய்யப்பட போகிறது. நாம் உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ் நமக்கானதை எழுதி முடித்து விட்டான். வந்து சேர வேண்டியது வந்து சேரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக நம்பினார்கள். அதை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே தான் பெருமானாருடைய சஹாபாக்கள் இந்த நிலைப்பாட்டை உறுதியாக எடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஷாம்ல ஹிமஸ் அப்படின்னு ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்திற்கு ஆளுநராக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஒரு சஹாபியை நியமிச்சாங்க. யார் அப்படின்னா சயீத் இப்னுல் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு மிகச்சிறந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர். நல்ல புது பொண்ணு, புது மாப்பிள்ளை, நிக்கா புதுசாக முடிஞ்சு இவங்க ரெண்டு பேர்த்தையும் மாப்பிள்ளையும் பொஞ்சாதியும் அனுப்பி வச்சிடறாங்க. எங்கே? ஹிமஸுக்கு. நீங்கள் போய் எங்கே போய் ஆளுநராக இருந்த மக்களுக்கு சிறப்பான வழிகாட்டுங்க, அந்த மக்களை நீங்கள் வழி நடத்துங்கன்னு சொல்லி இங்கே ஹிமஸுக்கு வந்து மக்களிடத்திலே மக்கள் பணியாற்றினார்கள். பல்வேறு விதமான காரியங்களை செஞ்சாங்க. இடையில இவங்களுடைய நிலையை கேள்விப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து கொஞ்சம் அவர்களுக்கு தேவையான, உலகத்துக்கு தேவையான சில காசு பணங்களை எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்களாம். அதில் சயீத் இப்னுல் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த பொருளையும், யாருடைய பொருளையும் தேவைக்கு அதிகமாக அவர்கள் ஆசைப்படவே மாட்டார்கள் என்ற வரலாற்று குறிப்பு மட்டுமல்ல, அதுதான் அந்த ஹிமஸ் நகர மக்களின் மீது அவரை பற்றி உயர்ந்த சிந்தனையை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது. அவருடைய வரலாற்றில் நிறைய செய்திகள் இருக்கிறது, இருந்தாலும் இதை மட்டும் சொல்லுகிறேன். அன்பு சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் தருவதை தருவான். நமக்கு என்ன கொடுத்திருக்கிறான் அல்லாஹ்விற்கு தெரியும். அளந்து கொடுக்க வேண்டுமா, அளக்காமல் கோரி கொடுக்க வேண்டுமா என்று. கொடுத்தவன் அவன். எனவே கொடுத்ததை கொண்டு பொருந்தி கொண்டு ஏற்றுக்கொண்டு மனதோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கிறதே மகிழ்ச்சிக்கான முக்கியமான வழி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, மகிழ்ச்சிக்கான வழிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், மரங்கள் மன்னியுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது, உங்களுக்கு யாராவது ஏதாவது தொந்தரவு தந்திருக்கிறார், ஏதாவது பேசிவிட்டார், அல்லது நோவு செய்து விட்டார், அல்லது உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்து விட்டார், அதையே மனதில் போட்டு வைத்து புழுங்கி இருக்காதீர்கள். அது உள்ளத்தில் இருக்க இருக்க உங்களுக்கு அழுத்தம்தான் கூடும். இறக்கி வையுங்கள். இறக்கி வைத்துவிட்டு மன்னித்து விட்டு கடந்து போய்கொண்டே இருங்கள். அல்லாஹ் மகிழ்ச்சியை தருவான். இன்னைக்கு உளவியல் மனத்தத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள், மன அழுத்தம் ஏன் கூடுகிறது? கடந்த காலத்தை நினைத்து, கடந்த காலத்தில் தனக்கு ஏற்பட்ட அவமானங்களை நினைத்து, அல்லது உதாசீனப்படுத்தப்பட்ட அந்த நிலைகளை நினைத்து மனுஷன் அப்படியே அதை நினைச்சு திரும்ப திரும்ப அதை மனதிலே கொண்டு வந்து கொண்டே இருப்பதினாலே அவனுடைய நிம்மதியை அவன் துளைக்கிறான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லி கொடுத்தார்கள். சொல்லி கொடுத்தாங்க மட்டும் இல்லைங்க, அதை செஞ்சு காமிச்சாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பத்ர் யுத்தத்தில் சஹாபாக்கள் 313 பேர் சஹாபாக்கள் கலந்துக்கிட்டாங்க. பத்ர் யுத்தத்தில் தான் எதிரிகள் பல நபர்கள் வீழ்த்தப்பட்டாங்க. அபூஜஹல் கொல்லப்பட்டார். அந்த வரிசையிலே உத்பத் இப்னு ரபீஆ என்பவர் கொல்லப்பட்டார்.
வலீத் இப்னு உத்துபா இவரும் கொல்லப்பட்டார். ரெண்டு பேரும் யாரு? உத்துபத் இப்னு ரபீஆ தந்தை, வலீத் இப்னு உத்துபா மகன். தந்தையும் மகனும் கொல்லப்பட்டாங்க எதிரணியிலிருந்து. இப்போ இந்த உத்துபத் ரபீஆவுக்கு பிறந்த ஒரு பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளைக்கு பேரு தான் ஹிந்த் பின் உத்துபா. ஹிந்த் பின் உத்துபா வரலாற்றிலே ஹிந்தா என்ற பெயருக்கு சொந்தக்கார பெண்மணி. இந்த பெண்மணிக்கு ஒரு வைராகியம், எங்க அத்தாவையும் என் சகோதரன் வலீதையும் யாரு கொன்னாங்களோ அவனை நான் பழிக்கு பழி தீக்கணும் என்று ஒரு வைராகியம். கண்டறிந்தால் அந்த பெண்மணி தன் தகப்பனாருடைய மரணத்திற்கும் தன்னுடைய சகோதரனுடைய மரணத்துக்கும் யார் காரணம் அப்படி சுத்தி போய் பார்த்தா லாஸ்ட்ல வந்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு நிக்குது. ஹம்சா ரலியல்லாஹு தான் அந்த ரெண்டு பேரையும் கொலை செய்தார்கள். இப்போ இந்த ஹிந்த் இப்னு உத்துபா உறுதி எடுத்தார். என்ன உறுதி தெரியுமா? என் தகப்பனையும் என் சகோதரனையும் எந்த ஹம்சா கொன்றாரோ அதே ஹம்சாவை நான் பழிதீர்ப்பேன். பழிதீர்ப்பேன் என்று மட்டும் சொல்லவில்லை, அந்த ஹம்சாவின் கொடலை உருவி என் தோளிலே மாலையாக போட்டுக்கொள்வேன் என்று சொன்னார். அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். மிகச்சிறப்பாக ஒரு வருடத்திலேயே அடுத்த சந்தர்ப்பம் வந்தது, உஹது யுத்தக்களம். இந்த செய்தியை சொன்னதோடு மட்டுமல்லாம தன்னிடத்திலே அடிமையாக ஒருவர் இருந்தார். ஹிந்தா என்ற பெண்மணிக்கு அடிமையாக ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேர் தான் வஹ்ஷி. வஹ்ஷி இடத்திலே ஹிந்தா சொன்னார், இந்த மாதிரி ஹம்சாவை நான் பழிதீக்கணும்னு ஆசைப்படுறேன், யாராவது என்னுடைய இந்த சேலஞ்சை நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா நான் அவங்களுக்கு மிகப்பெரிய சன்மானத்தை கொடுப்பேன், மட்டுமில்லை அவங்களை நான் சுதந்திர நபராக மாற்றிடுவேன், அடிமை என்ற நிலையிலிருந்து மாற்றிடுவேன் அப்படின்னு. உன்னை வஹ்ஷிக்கு ஆர்வம் பொங்கிடுச்சு. என்னது, அடிமையிலிருந்து வெளியே போயிடலாமா, பெரிய பரிசல் கிடைக்குமா, அதை நானே செய்கிறேன்னாரு. இந்த வேலையை நானே செய்கிறேன் என்று சொன்னார். ஹிந்தாவுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். வேற ஆளை தேடி வெளியே போக வேண்டியதில்லை, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஆளே அந்த வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி, உரிமையிட்டலாம், பரிசலையும் கொடுத்துடலாம் என்று வஹ்ஷியை உசுப்பேத்தி உஹது களத்துக்கு அனுப்பி வைத்தான். உஹது களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தகப்பனாரோடு பிறந்த ஹம்ஸத் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவரை கொன்றது யார்? வஹ்ஷி தான் கொன்றார். வஹ்ஷி கொன்று என்ன செய்தார்? அவருடைய வயிற்றை கிழித்தார். அல்லாஹு அக்பர். ஹம்ஸா ரலியல்லாஹுடைய வீர வரலாற்றை படிக்க வேண்டும் என்றால் கண்ணிலிருந்து கண்ணீரை சொரிந்தவாறே தான் படிக்க வேண்டும். இந்த மார்க்கத்திற்கு ஹம்ஸா ரலியல்லாஹு செய்த மகத்தான சேவை வரலாற்றில் எழுதுறாங்க. மக்கமா நகரிலே இஸ்லாம் பகிரங்கமாக வெளிப்படுவதற்கு ரெண்டு பேர் காரணம். ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டாவது ஹம்ஸா ரலியல்லாஹு. ரசூலுல்லாவை அடித்தார்கள், மக்காவின் ஆரம்ப கட்டத்தில் சித்திரவதை செய்தார்கள். குடல், அதாவது ஒட்டகத்தினுடைய நஜீசான குடலை தூக்கி பெருமானாருடைய முதுகிலே தூக்கி போட்டார்கள். ஒரு கட்டத்திலே இந்த செய்தியெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கல, வெளியில அம்பையும் வாளையும் தூக்கிட்டு வேட்டைக்கு போயிருந்தாங்க. செய்தி சொன்னாங்க, உங்களுடைய சச்சா மகன் முகமது அவர்கள் எந்த மாதிரி துன்பெல்லாம் படுறாங்க போய் பாருங்க, அவங்கள கேட்கறதுக்கு நாதி இல்லையா என்று ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்க. நேரம் வந்தார் ஹம்ஸா. வந்த அபூஜஹலிடத்திலே தான் வைத்திருந்த அந்த வில்லை திருப்பிட்டு விட்டாரு அடி தலையில. கேட்க ஆள் இல்லைன்னு நடந்துக்கிறியா நீ? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த முகம்மது அவர்கள் எந்த மார்க்கத்தில் இருக்கிறாரோ அதே மார்க்கத்தை நானும் ஏற்றுக்கொண்டேன். எந்த சத்திய இஸ்லாத்தில் இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவரை நீங்க துன்புறுத்துறீங்களோ, அடிக்கிறீங்களோ, வேதனைப்படுத்துறீங்களோ, இனிமேல் நான் அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன், அவருக்கு பக்கபலமாக நான் இருக்க போறேன். இனிமே கை வச்சு பாரு யாராவது ஒரு ஆளு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆதரவு கொடுத்து அடைக்கலம் கொடுத்தவர் ஹம்ஸத் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டும் இல்லைங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பால்குடி சகோதரர் என்கின்ற உறவையும் ஹம்ஸா ரலியல்லாஹு பெற்றிருக்காங்க. ஏகதேசம் ரசூலுல்லாவுக்கும் ஹம்ஸா ரலியல்லாஹுக்கும் ஒத்த வயதாக இருக்கும். இப்போ ஹம்ஸா ரலியல்லாஹுடைய இந்த வஃபாத்து, இந்த ஷஹாதத் ரசூலுல்லாஹுடைய உள்ளத்தை அப்படியே போட்டு அழுத்துச்சு. தான் கூட பால் குடித்த சகோதரர் மட்டுமல்ல, இந்த இஸ்லாத்தினுடைய எழுச்சிக்கு, இந்த இஸ்லாத்தினுடைய உயர்வுக்கு முக்கியமான காரணம் ஹம்ஸா. ஷஹீதாக்கப்பட்டாருன்றது ஒரு விஷயம் இல்லை, சிதைத்து சின்னாபின்னப்படுத்தப்பட்டு விட்டார். அவருடைய உடல் எல்லாம் அங்கங்கமாக வெட்டப்பட்டிருக்கிறது. ஹிந்தா என்ன செஞ்சிச்சு அந்த பெண்மணி என்றால், காதை துண்டாக அறுத்தது, கையை துண்டாக வெட்டியது, காலை துண்டாக வெட்டியது, ஈரக்கொலையை எடுத்து கடித்து மென்று துப்பி போட்டது. இந்த காட்சியோட ஒரு போர்க்களத்தில் ஒருத்தருடைய உடல் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க.
உஹது களத்திலே வந்து நின்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிக்கிறார்கள் தன்னுடைய சிறிய தகப்பனார் ஹம்ஸா ரலியல்லாஹுவை பார்த்து. இந்த மாதிரியான காரியத்தை செய்து சந்தோஷ கூத்தாடியது ஹிந்து பின் உத்துபா என்ற அந்த பெண்மணி. அதாவது அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சத்திய இஸ்லாத்திற்கு அல்லாஹ் வளர்ச்சியை எங்கிருந்து கொடுத்திருக்கிறான் தெரியுமா? யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் தான் பிற்காலத்தில் இந்த இஸ்லாத்தை தூக்கி பிடித்தார்கள். பெரும் பெரும் உயர்வுக்கு அந்த இஸ்லாத்தை கொண்டு போய் நிறுத்தியது ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை எதிர்த்தவங்க, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு தொந்தரவு தந்தவர்கள். ஆனால் அவங்க தான் அல்லாஹு தஆலா பிற்காலத்திலே இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய உயர்வுக்கு அல்லாஹ் காரணமாக்குறான். அந்த காரணங்களில் ஒருவர் அல்லாஹ் நாடினான் ஹம்சாவின் மரணத்திற்கு ஷஹாதத்திற்கு காரணமாக இருந்த ஹிந்தா இஸ்லாத்தை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப் போகிறார். வஹ்ஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறார். ஃபத்தஹே மக்கா வெற்றி கொள்ளக்கூடிய சமயத்திலே இந்த ஹிந்து பின் உத்துபா அவருடைய கணவர் தான் அபூ சுஃபியான் வந்து இந்த அம்மா சொல்லுச்சு, சத்தியமான மார்க்கம் இந்த இஸ்லாம் தான் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் இந்த இஸ்லாத்துக்கு எதிராக எவ்வளவு கொடுமைகள் செய்து விட்டேன். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இப்போ நான் ஆசைப்படுறேன். முகமது அவர்களை இறைத்துதர் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுறேன். என்ன செய்யணும் அப்படின்னு கணவனிடத்திலே வந்து ஹிந்தா கேட்டாங்க. உடனே கணவரா சொன்னாரு, நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க, நீ என்ன மாதிரியான டிஸ்டர்ப்லாம் கொடுத்துருக்கிற முஸ்லிம்களுக்கு, நீ கொடுத்த உச்சகட்டமான வேதனை முகம்மது அவர்களுடைய தகப்பனாரோடு பிறந்த ஹம்சாவை எந்த மாதிரி நீ வந்து நடந்துக்கிட்ட. நீ நான் வர முடியாது முகம்மது இடத்துல பேசுறதுக்கு, வேணா மக்காலேருந்து யாரையாவது கூட்டிட்டு போ, நபிக்கு நெருக்கமான நபர்களை யாரையாவது கூட்டி விட்டு போய் நபி இடத்துல பேசு என்று சொன்ன உடனே ஹிந்து பின் உத்துபா ரெண்டு பேரை கூப்பிட்டாங்க. ஒன்று தன்னுடைய சகோதரர் அபூ ஹுதைஃபத் இப்னு உத்துபா அவரையும் கூப்பிட்டாங்க. ரெண்டாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரையும் கூட்டிங்க. ரெண்டு பேரும் வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போனோம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு போகிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். நீங்கள் யோசிக்க வேண்டும், ஒரு சராசரி மனிதராக இருந்து இதை நீங்கள் பாருங்கள். நாயகத்தினுடைய உயர்வும் மேன்மையும் இந்த உலகத்திற்கு அவர்கள் காட்டித் தந்த உயர்ந்த வழிகாட்டுதலையும் இங்கிருந்து தான் நாம் பாடமாக எடுக்கிறோம். ஒப்பற்ற இறை தூதர் என்று நாம் ஏன் நபிகளை சொல்லுகிறோம் என்றால், அவர்களின் குணத்திற்கு கூட உலகத்திலே ஒப்பு ஓமை கிடையவே கிடையாது. அல்லாஹ் முஹம்மது என்று பெயர் வைத்தான், புகழுக்குரியவர் என்ற பெயரை வைத்தான். அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையையும் புகழாக ஆக்கினான். அவர்களின் குணநலங்களையும் புகழுக்குரியதாகவே அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். யாருக்கு வரும் இந்த சிந்தனை, உயர்ந்த சிந்தனை? சாதாரணமாக ஏதாவது நமக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டாலும் கூட அடுத்தவரை பார்க்கும் பொழுதே அப்படி பல்ல நரன்னு கடிக்கிறோம் இல்லையா? அடுத்து சந்தர்ப்பம் கிடைச்சா எப்படி காலை பிடிச்சி இழுத்து உள்ளலாம் வேகமா என்று யோசிக்க வைக்கிறது சராசரி மனிதனின் இயற்கை சிந்தனை. இங்கே பாருங்கள், ஹிந்து பின் உத்துபா அந்த மரணத்தினால் மிகப்பெரிய வேதனையும் வருத்தத்தையும் பெற்ற பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போகிறது. எந்த நிலையிலே? மனம் திருந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோடு அந்த பெண்மணியை அழைத்து ஷஹாதா கலிமா சொல்லிக் கொடுத்து ஃபபாயஅஹுன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி இடத்திலே பைஅத் செய்தார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. மன்னிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாங்க. அல் இஸ்லாமு தஹ்தீமு மா கான கப்லா. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்போ ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரோ அந்த இஸ்லாமிய வருகை அவர் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவத்துக்கும் அதுவே பிராய்ச்சித்தம், அதுவே பொது மன்னிப்பு. இஸ்லாத்திற்குள்ள வர்றதே மிகப்பெரிய பொது மன்னிப்பு. மன்னித்தார்கள், மறந்தார்கள். அன்பு சகோதரர்களே, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு இது முக்கியம். இன்னைக்கு பார்க்குறோம், ஒன்றும் இல்லை, தூரமாக போன உறவு இல்லை, அப்பா மகன் உறவு. மகனை பார்த்து அப்பா சொல்றாரு, நான் மௌத்தா போயிட்டாலும் என் தீதாரை பார்க்க நீ வரக்கூடாது. கூட பிறந்த சகோதர உறவு, ரத்தம், ஒரே தகப்பனுக்கு தாய்க்கு பிறந்தவர்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் முறித்து கொண்டு இங்கிட்டும் அங்கிட்டும் திரும்பிக் கொண்டு போவதை பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய வருத்தமும் வேதனையும் உறவுகளுக்கு இடையிலே, எவ்வளவு பெரிய விரிசல்கள். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? என்னதான் ஆனாலும் அவர் சொல்றதை நான் மறக்கவே முடியாது, நான் மூத்தா போறவரை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறோமா இல்லையா? அன்பர்களே, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு இஸ்லாம் மறக்க சொல்லுகிறது. நல்ல விஷயத்தை மறக்காதீங்க. உங்களுக்கு எது இடறு தந்ததோ அதை மறந்து விடுங்கள். நல்ல விஷயத்தை மறக்கக்கூடாது, அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
மறப்பது மட்டுமல்ல, அவருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. உங்களுக்கு யார் இடங்கள் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நீ உபகாரம் செய்யுங்க. அதை விட பெரிய பனிஷ்மெண்ட் வேற ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுக்கு யார் டிஸ்டர்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. நீங்க அவருடைய உள்ளத்திலே அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். என்னடா இது, நம்ம இப்படிலாம் இடங்கள் கொடுக்குறோம், நம்மளும் நல்ல அபிப்பிராயத்தோடு பேசிக்கிறாங்க, நம்மின் மீது உயர்ந்த சிந்தனை வச்சிருக்கிறாங்க என்ற எண்ணத்தை அது ஏற்படுத்தி தரும் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஜஹலை விட ஒரு பெரிய கொடியவனை சொல்ல முடியுமா வரலாற்றிலே? இஸ்லாத்திற்கும் முகமது நபிக்கும் எவ்வளவு டார்ச்சர்ஸ். அந்த அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா, அவரும் பத்ர் யுத்தத்தில் ஆப்போசிட் பார்ட்டி, முஸ்லீம்களுக்கு ஆப்போசிட்டா நின்னாரு. ஆனால் அந்த இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய மனைவியோடு சேர்ந்து தூர தேசத்தில் இருந்தார். ரசூலுல்லாவை சந்திக்கிறதுக்காண்டி வந்தார். வரலாற்றில் எழுதுறாங்க பாருங்க, எவ்வளவு நுட்பமாக எழுதப்பட்டிருக்கிறது பெருமானாருடைய அந்த வரலாறுகள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, இப்போ இக்ரிமா வரப்போறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மனநிலையை வர்றாரு. அவர் வரும்பொழுது உங்களில் யாரும் அபூஜஹல் பேரை கூட சொல்லாதீங்கன்னா, அபூஜஹலை பற்றி வாயை திறக்காதீங்க, அவர் பேர் கூட சொல்ல வேண்டாம். அப்படி சொல்லும் நேரத்திலே அவருக்கு மனதால் ஒரு இடைஞ்சல் ஏற்படும். நம்ம அப்பா கூட சேர்ந்து இந்த முஸ்லீம்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான கொடுமைலாம் கொடுத்துருக்கோம் என்ற சிந்தனை அவருக்கு ஏற்படும். எனவே அதை சொல்லாதீர்கள் சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க. அதான் முக்கியமானது. மௌத்தா போன ஒருத்தரை வச்சு நம்ம ஏதாவது பேசினோம்னா அந்த இறந்து போனவருக்கு எந்த பாதிப்பும் தராது, இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு தரும். உங்க அத்தாவை பத்தி எனக்கு தெரியாதா? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல என்ன தெரியுமா பண்ணாரு? உங்க அத்தாவை பத்தி எனக்கு தெரியாதா? அவர் அங்க இருக்கும் பொழுது என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் மௌத்தா போன பின்னாடி அதை அவருடைய மகனிடத்திலே சொல்லி என்ன பலன்? இறந்து போனவருக்கு அதெல்லாம் இதான் பாதிப்பு ஏற்பட போகிறதா? இல்லை. அதை கொண்டு ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நீங்கள் நோவு தருகிறீர்கள். எனவே அபூஜஹல் போயிட்டான், முடிஞ்சிச்சு. இப்ப அவருடைய மகன் மனம் திரிந்து வர்றாரு. நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அரவணைக்க வேண்டுமே தவிர அவருடைய ஆள் மனதை நோண்டக்கூடாது, சுரண்டி பார்க்கக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ மறப்போம், மன்னிப்போம். மன நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்குரிய இரண்டாவது வழி. மூன்றாவது வழி என்ன? மார்க்கம் சொல்லுகிறது, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? உங்களுடைய தலை விதி என்னவோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கலா கதரை நம்புங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நாம் எப்படி குட்டி கண்ணம் அடித்தாலும் கூட நமக்கானது என்று எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅதிய லிமா மனஅத். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் செஞ்ச துஆ, யா அல்லாஹ், யா அல்லாஹ், லா மானிஅ லிமா அதைத். நீ கொடுக்கிறதை யாரும் தடுக்க முடியாது உலகத்துல. நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படியும் தருவ. கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு தரணும் சொல்லுவாங்க இல்லையா? கூரையெல்லாம் அல்லாஹ் பிக்க மாட்டான், எப்படியோ தருவான். எனவே நீ கொடுக்க முடிவு செய்து விட்டால் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை. வலா முஅதிய லிமா மனஅத். நீ தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டனா யாராலையும் அதை கொடுக்க முடியாது. நீ ஒரு விஷயத்தை தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னா யாராலையும் கொடுக்க முடியாது. ஆனால் மனித மனம் பொதுவாகவே இல்லாததை நினைத்தே ஏங்கும், இருப்பதை கொண்டு எப்பொழுதுமே திருப்திப்படாது. மனித மனம் பொதுவாக கண்ணாடிக்கு முன்னாடி போயினா நம்ம என்ன செய்வோம்? அல்லாவுக்கே கரெக்ஷன் சொல்லுவோம். கொஞ்சம் தாடி பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும்ல, கொஞ்சம் குண்டாகி போயிட்டேன், கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் குள்ளமாயிட்டேன், இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? இருப்பது ஏராளம், இல்லாதது குறைவு. ஆனால் மனித மனதின் இயற்கை அந்த குறைவான இல்லாததை பற்றியே சுற்றி சுற்றி வரும். முல்லா நஸ்ருத்தீன் மிகப்பெரிய விகட கவி அவர். ஒரு நாள் சந்தைக்கு வந்தாராம், எல்லாத்தையும் சத்தம் கொடுத்தாரு, மக்களே எல்லாரும் என்னை கவனிங்க, நாளை காலையில் யாரெல்லாம் 9 மணிக்கு இந்த குறிப்பிட்ட இடத்துல வர்றீங்களோ ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிறது என்ன வழி அதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நாளை காலையில் 9 மணிக்கு இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். மக்கள் நம்பினாங்க, முல்லா ஏதாவது சொன்னால் விவகாரம் முக்கியமான விஷயம் இருக்கும், எனவே எல்லாரும் போயிடலான்னு சொல்லி மறுநாள் காலையில் 9 மணிக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல கூட்டம் அப்படியே அலை மோதுது. 9 மணி ஆச்சு, 9:01 ஆச்சு, முல்லாவை ஆளை காணோம். எல்லாரும் திரும்பி பார்க்காங்க, முல்லா வாங்க. கடைசியில் முல்லா வந்தார். மெதுவா வந்து அப்படி ஒரு அந்த இடத்துலையே உயர்வான ஒரு இடத்துல மேலே ஏறினார். ஏறி இப்படி எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்தாரு. பார்த்துட்டு கீழே இறங்கி விறுவிறு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு.
எல்லாரும் சத்தம் போட்டாங்க. என்ன முல்லா 9 மணிக்கு வந்தால் ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆனது வழி என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க, என்ன விவகாரம் இது அப்படின்னு கேட்டான். முன்னே முல்லா ரொம்ப கேஷுவலாக சொன்னார், இந்த ஊரில் எத்தனை முட்டாள் இருக்கான்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன் அப்படின்னாரு. இந்த ஊரில் எத்தனை முட்டாள் இருக்கான்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன், போயிட்டு வரேன்னாரு. நானும் சொல்கிறேன், நீங்களும் நம்பி வர்றீங்களே, எவ்வளோ மடமை இது. எப்படியா முடியும் ஒரு நாளில் கோடீஸ்வரன் ஆகுது? ஒரே நாளில் எப்படி முடியும்? எப்படி சாத்தியம்? யோசிக்க வேண்டாமா? உங்களுக்கு இறைவன் என்ன தந்திருக்கிறானோ அதை கொண்டு நகர்த்து போகலாமே. இல்லாத ஒன்றை நினைத்து ஏன் நீங்க இப்படி அலையறீங்க அப்படின்னு முல்லா கேட்டார் என்பதாக வரலாற்று குறிப்பு இருக்குது. அன்பு சகோதரர்களே, கதிரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு என்ன வைத்திருக்கான் என்பதை நம்ப வேண்டும். பெருமானா சொன்னார்கள், லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தால் எதானாலும் எனக்கு கிடைப்பது கிடைக்கும் நிச்சயம், அது எங்கே நான் போனாலும் என்னை விட்டு கை மாறி போகாது என்று நீங்கள் 100% நம்பினீர்கள் என்றால், அந்த 100% நான் ஏன் சொல்றேன்னா, அதில் 1% கூட குறையக்கூடாது. கிடைக்குமா? வந்துடுவாரா? இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருமா? சைன் ஆயிருமா? நம்ம நினைச்ச மாதிரி உண்டான லாபம் இன்னைக்கு கிடைச்சி அந்த ஆயிருமா என்ற கொஸ்டின் கூட வரக்கூடாது. 100% உங்களுக்கானது உங்களுக்கு வரும் என்று நீங்கள் நம்பினால், அல்லாஹ் சொன்னா ல ருஸிக்தும், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க கொடுப்பான். எப்படி கொடுப்பான் தெரியுமா? அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க அழகா. ரசூலுல்லாஹ் அழகான ஒரு உதாரணம் சொன்னார்கள். கமா துர்ஸகுத் தைர் தகுது ஹிமாசன் வ தரூஹு பிதானா, பறவைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மாதிரி ரிஸ்க் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். பறவைகளுக்கு அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்? பறவைகள் கூட்டை விட்டு கிளம்பும் போது காலியான வயிற்றோடு வெளியே போகுது, மறுபடியும் மாலை கூட்டுக்கு வரும் பொழுது வயிறார நிரம்பி பசியாற்றி விட்டு வருது. கூட்டை விட்டு வெளியே போகும்போது பறவை யோசிக்குமா, இன்னைக்கு மத்தியானம், இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த இடத்துல, மத்தியானம் லஞ்சு வந்து இந்த இடத்துல, ஈவினிங் டின்னர் வந்து இங்கே, இடையில ஸ்நாக்ஸ் இங்கே, ஏதாவது யோசிச்சா வெளியே போகுது? படைச்சவனுக்கு தெரியும் அல்லாஹ் கொடுப்பான். படைச்சவனுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கையில கதிரை நம்பி போகிறது. அல்லாஹ் கொடுக்கிறான். நீங்களும் அவனை அப்படி நம்பினால் பறவைகளுக்கு கொடுப்பதை போன்று கொடுப்பான். பறவைகளுக்கு கொடுப்பதை போன்று கொடுப்பான். அல்லாஹ் கொடுப்பான், நிச்சயம் கொடுப்பான். நம்பினால் கொடுப்பான். நம்பினால் கைவிடப்படா. அல்லாஹ்வின் மீது 100% அவனுடைய கதிரை நம்பினால் ஒருபொழுதும் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். அன்பான சகோதரர்களே, இப்ராஹீம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த இறைநேச பெருமகனார். இப்ராஹீம் இப்னு அதுகம் அரச பரம்பரையில் வந்தவங்க, அவங்க அரசர்களாக இருந்தவர்கள். அப்போ அவங்களுக்கு பொழுதுபோக்கு என்னன்னா, அப்படி காட்டுக்கு போவாங்க, வேட்டையாடுவாங்க, பறவைகளை வந்து அப்படியே அம்புகளை வச்சு அடிப்பாங்க. இப்படி ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான காட்சியை பார்க்குறாங்க. இப்ராஹீம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு அன்ஹு காட்டில் போயிட்டு இருக்கும்போது காட்டினுடைய மையப்பகுதியிலே கை கால் கட்டப்பட்ட ஒரு மனிதர் அப்படி கிடக்கிறார். கையும் கட்டப்பட்டிருக்கு, காலும் கட்டப்பட்டிருக்கு. இவங்க பார்த்த உடனே கொஞ்சம் யோசிக்கிறாங்க, ஒரு இடத்துல நின்னுறாங்க. கை கால் கட்டப்பட்ட மனிதரிடத்திலே திடீரென்று எங்கிருந்தோ ஒரு பறவை வந்தது. அந்த பறவை மிகச்சரியாக தன்னுடைய நாவிலே, வாயிலே, அலகிலே ரொட்டி துண்டு வைத்திருந்தது. கரெக்டாக அந்த மனிதருடைய அந்த தோல் புஜத்தில் போய் நின்று அவருடைய வாய் அவளை பிளந்தவொடனே அந்த கொண்டு வந்த ரொட்டி துண்டை அவர் வாயில் வச்சுது. மறுபடியும் எங்கேயோ பறந்துச்சு, மறுபடியும் இன்னொரு துண்டு ரொட்டி துண்டு எடுத்துட்டு வந்துச்சு, அதே மாதிரி வாயில் வச்சுது. இப்படி 2-3 டைம் எடுத்து கொண்டு வச்சுட்டு போயிடுச்சு. இதை பார்த்தாங்க இப்ராஹீம் அதுகம் ரலியல்லாஹு அன்ஹு. போய் பக்கத்தில் போயிட்டாங்க. அப்போ நீ என்ன கைகாலெலாம் கட்டப்பட்டிருக்கு? அவர் சொன்னார், நான் ஒரு பெரிய வியாபாரி, வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு வழியில் வந்துட்டு இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு டீமாக குழுவாக வந்தோம். என்கிட்ட நிறைய சரக்கு இருந்துச்சு, என்னை பிடிச்சிட்டாங்க கொள்ளையர்கள், கையும் காலையும் கட்டி போட்டாங்க. என் கூட வந்து 2-3 தோழர்கள் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க, சரக்கையும் விட்டு போயிட்டாங்க. வந்தவர்கள் சரக்கையெல்லாம் கட்டி எடுத்துக்கொண்டு என்னுடைய கையையும் காலையும் கட்டி விட்டு என்னை கொல்லணும் தான் தீர்மானிச்சாங்க. ஆனால் அதில் உள்ள யாரோ ஒருத்தன், ஏன் அவனை கொல்லணும், கையெல்லாம் கட்டி போட்டு வாங்க, அப்படி அவன் காய்ந்து கருவாடாகி போகட்டும் என்று சொன்னார். அந்த மாதிரி கையெல்லாம் கட்டி விட்டு போயிட்டாங்க. அப்படியா, எத்தனை நாள் ஆச்சு? 1 வாரம் ஆச்சுன்னாரு. இந்த 1 வாரம் என்ன சாப்பிட்ட, எப்படி நீ வந்து பசியாருன்னு கேட்டாங்க. இப்ராஹீம் பின் அதுகம் ரலியல்லாஹு இடத்துல அந்த மனிதர் சொன்னார், நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பார்த்தீங்கல்ல, ஒரு காகம் வந்துச்சா, ஒரு பறவை,
கரெக்டாக வந்து என் வாயில் சாப்பாடு தந்துச்சா? இதே மாதிரி தான் ஒரு வாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் தான் தர்றான். இப்ராஹிம் அதுகம் ரலியல்லாஹு ஒரு கையை காலை அவுத்து விட்டாங்க, அவரை போக சொன்னாங்க. வரலாற்றில் எழுதுகிறார்கள், இப்ராஹிம் அதுகம் அரசராக இருந்தவர்கள் அங்கிருந்து இறைநேசர்களுடைய பாதையில் நகர்வதற்கு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு தான். அல்லாஹ் கொடுக்க நினைத்தால் எப்படியும் தருவான், அல்லாஹ்வின் கதிரை நம்பினால் எப்படியும் மனிதர்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான், அதற்கு இது மிகப்பெரிய சாட்சி அல்லாஹ் கண்டே காமிச்சிட்டான் என்பதை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தடமே மாறியது. மிகப்பெரிய இறைநேசத்திற்காக மாறினாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, கதிரை நம்ப வேண்டும், அல்லாஹ் நமக்கானதை தருவான் என்று நம்ப வேண்டும். எது நடந்தாலும் கதிர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷமா இருந்தாலும் சரிதான், துக்கமாக இருந்தாலும் சரிதான். ஹதீஸில் ஒரு செய்தி வரும் பாருங்க. அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேட்பான். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை தருகிறான், அதுவும் கிஃப்ட் தான். சில மனிதர்களுக்கு கொடுத்த குழந்தையை அல்லாஹ் பறித்துக் கொள்கிறான், அதுவும் ஒரு வகையில் சொல்ல போனால் இங்கே சோதனையாக தெரியலாம், ஆனால் அது சுபசோபனம். அது சுபசோபனம். எங்கே சுபசோபனம்? இந்த பிள்ளைங்க அல்லாட்ட போய் நின்று சண்டை போடும். யா அல்லாஹ், என்னைய பெத்தவங்க இவங்க, சின்ன வயசுலயே என்னை நீ அழைச்சிக்கிட்ட, என் பெத்தவங்களை என் கூட நீ சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சண்டை போடும். என்னைய பெத்தவங்க இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நான் வர முடியாது. குர்ஆனில் சொல்கிறான், பிஅக்வாமி வ அபாரிக வ காஸிம் மின் மஈன் வில்தானும் முஹல்லதூன். சூரா வாக்கியாவில் அல்லாஹ் சொல்கிறான், சின்ன சின்ன சிறுவர்கள் தான் சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு உணவு பரிமாறக்கூடியவர்கள். அந்த சின்ன சின்ன சிறுவர்கள் யாரு? யாரெல்லாம் அல்லாஹ் சின்ன வயதிலேயே அழைத்து கொண்டானோ, சிறு வயதிலேயே அழைத்து கொண்டானோ, அவர்களை சொர்க்கத்தினுடைய அழகானவர்களாக, சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு அங்கும் இங்கும் பரிமாறக்கூடியவர்களாக அல்லாஹ் மாற்றி விடுவான். அவங்க போய் சண்டை போடுவாங்களாம். இப்போ சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, அல்லாஹ் கொடுப்பதும் கிஃப்ட் தான். கொடுத்ததை எடுத்துட்டாலும் அல்லாஹ் ஏதோ ஒரு சுபசோபனத்துக்காண்டி எடுக்கிறான். ஆனாலும் அல்லாஹ்வுக்கும் இரக்கம் உண்டு தானே. அடியார்கள் மீது அல்லாஹ்வின் இரக்கம் எந்த அளவுக்கு என்றால், நம்ப வேண்டும் பெருமக்களே, ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது வைக்கக்கூடிய இரக்கத்தை விட 70 மடங்கு அதிகமாக வைத்திருக்கிறான். 70 மடங்கு அதிகமாக இருப்பதினால்தான் அல்லாஹ் கேட்பானா, இந்த குறிப்பிட்ட இந்த அடியார், அவனுக்கு நான் கொடுத்தேன், அவனுடைய ஈரக்குலையாக அவனுடைய அன்பான குழந்தையை நான் கொடுத்தேன், கொடுத்த நானே அவன்கிட்ட அந்த பிள்ளைகளை வாங்கிக்கிட்டேன். வாங்கின சமயத்தில் என்னுடைய அடியா என்ன சொன்னா? அல்லாஹ் கேட்பான். என்ன சொன்னா? அத்தாவுக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை வச்சுக்கங்களேன். மகனை அத்தாவுடைய ஃப்ரெண்டு எங்கேயோ சந்திக்கிறாரு, சந்திச்சு பேசிக்கிறாரு. சந்திச்ச நண்பர் அத்தாவோட சொல்றாரு, இப்போ அவன் பிள்ளையை பார்த்தோமா அந்த ஊரில், பேச்சுவார்த்தை இல்லை தான், இருந்தாலும் தாய் அந்த தந்தை என்ற மனதல்லவா, என் பிள்ளை என்ன சொன்னா, நல்லா இருக்காரா, எப்படி இருக்காரு, நிச்சயம் இருக்கும். அல்லாஹ் கேட்பான். அப்படி அவனுக்கு ஒரு சோதனை தான். என்ன சொன்னான் அந்த நேரத்தில்? அவன் என்ன சொன்னான்? மலக்குகள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னான். உன்னை புகழ்ந்தான், கொடுத்தவன் அவன், அல்லாஹ்வுடைய முடிவு அவனை எடுத்துக்கொண்டான் என்று அவன் சொன்னான். அப்படியா சொன்னான்? அவ்வளவு சோதனையிலையும் அவ்வளவு கஷ்டத்திலையும் அவ்வளவு இழப்பையும் தாங்கி கொண்டு மனசுல போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு என்னைய புகழ்ந்து இன்னா லில்லாஹ் சொன்னானா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னானா? சொன்ன ஒன்று அல்லாஹ் அந்த கதிரை நம்பியதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலியை பாருங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ் அடியார்கள் மீது 70 மடங்கு பாசம் உள்ளவன். இப்னு லி அப்தி ஹாதா பைத்தன் ஃபில் ஜன்னah வ சம்மூஹு பைத்தல் ஹம்த். இந்த அடியானுக்கான சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுங்கப்பா, ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை கட்டி விடுங்கள். அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்துன்னு பேர் வைங்க. ஏன்னா அவ்வளவு சோதனையிலும் இது கதிர், இதுதான் தலைவிதி என்று ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருந்து, பொறுமையோடு இருந்து அவன் இன்னா லில்லாஹ் சொன்னான் தானே, அதற்காகவே அவனுக்கு கொடுக்கக்கூடிய கூலி சொர்க்கத்தின் மாளிகை. மாளிகைக்கு பைத்துல் ஹம்துன்னு பேர் வைக்கணும். ஹம்துனா புகழுக்குரிய வீடு. அவன் புகழ்ந்ததினாலே அல்லாஹ் அவனுக்கு தரக்கூடிய கூலி சொர்க்கத்திலே பைத்துல் ஹம்தை அல்லாஹ் தருகிறான். எதற்கு என்றால், நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், கதிரை ஏற்றுக்கொள்கிற பொழுது தானாக அல்லாஹ் மகிழ்ச்சியை தருவான். கதிரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு என்ன தலைவிதியோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டார்கள். நான் கூட இந்த நாட்களினுடைய இடையிலே ஒரு நிகழ்ச்சியை சொன்னேன். உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூ சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, 2 பேரும் அப்படி ஒரு முன்மாதிரியான கணவன் மனைவி.
கணவன் மனைவிக்கு ஒரு ரோல் மாடல் பார்க்கணும். சஹாபாக்கள் அபூ தல்ஹா அபூ சலமா உம்மு சலமாவை பார்க்கலாம். அவ்வளவு அந்யோன்யம். 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம் ஒரு நாள். 2 பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டாங்களாம். அந்த அம்மா சொல்லிச்சான், உங்களுக்கு முன்னாடி நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னா நீங்கள் பொருந்திக்கணும், நீங்கள் அடுத்து நிக்காஹ் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவரு சொன்னாராம்மா, நான் உனக்கு முன்னாடி மௌத்தாயிட்டேன்னா நீ அப்படி பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு பேசாமல் இருந்துடக்கூடாது, அடுத்து ஒரு நிக்காஹ் செஞ்சுக்கணும். இப்படி பேசிக்கிட்டாங்க. இருந்தாலும் ஏற்றுக்க முடியல. அந்த மரணம் என்பது உண்மைதான். ஆனாலும் கூட அந்த பிரிவினுடைய வார்த்தையை கூட அவர்கள் கையை வைத்து தடுத்து விடுவார்கள். அந்த அளவுக்கான நெருக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டியிருக்காங்க அந்த தம்பதிகளை. உஹது யுத்த களத்தில் தான் அவருக்கு காயம் ஏற்பட்டுச்சு. அந்த காயமே கடைசியில் பெரிதாகி கடத்தில் மௌத்தானார். அதுவே அவருக்கு மரணத்தை கொடுத்தது. ஆனால் அந்த அபூ சலமா தன்னுடைய மனைவிக்கு ரசூலுல்லாஹ்ட்டேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு செய்தியை சொல்லி கொடுத்திருந்தார். இன்னைக்கு எத்தனையோ பல விஷயங்களை இந்த 12 நாட்கள் அல்லாஹ்வின் பேரெல்லாம் நமக்கு கேட்டிருக்கோம். கேட்டது இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு போயிடக்கூடாது இல்லையா? பொதுவாகவே நம்ம பேசிக்கிறது. உஸ்தாத் எப்படி பயான் பேசுகிறான்? அற்புதமான பயான், நல்லா பேசுகிறான். எங்கேயாவது போய் பயானை கேட்டு வரோம், சிறப்பான பயான். யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம், என்னங்க சொன்னாங்க, ஏதாவது 2 விஷயம் சொல்லுங்கள். அதையே நீங்கள் கேட்குறீங்க, நல்லா இருக்கா இல்லையா, அதை மட்டும் கேளுங்க. நல்லா இருக்கு. அங்கே என்ன சொன்னாங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது அங்கே வாங்கணும், அங்கே விட்டோம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாட்டோடு நாம் இருக்க மாட்டோம். நிச்சயமாக மஸ்ஜித் இந்தியாவை பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஏனென்றால் பாரம்பரியமாக இங்கே பல்லாண்டுகள் நடக்கிறது. அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். அன்பு சகோதரர்களே, கேட்ட விஷயத்தை போய் மனைவிமார்கள்ட்ட பகிரணும், நல்ல விஷயத்தை பகிரணும். இன்னைக்கு உஸ்தாத் அந்த விஷயம் சொல்லி கொடுத்தாங்க, இந்த புது செய்தி கிடைச்சது, இந்த துவா கிடைத்தது, இந்த ஒரு மிகச்சிறப்பான வழி கிடைச்சது, நீனும் கேட்டுக்க இந்த விஷயத்தை என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உம்மு சலமாட்ட சொல்லி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட இன்னைக்கு போனேன், ஒரு செய்தி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். என்னவா சொன்னாங்க? அந்த அம்மா கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஹஸரத் அபூ சலமா சொன்னாங்க, அல்லாஹு தாலா எந்த மனிதனுக்கு ஒரு சோதனை தருகிறானோ அந்த சோதனை அவன் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இழப்பு சோதனை எது ஆனாலும் சரிதான், பொருளாதாரத்தில் இழப்பு, வியாபாரத்தில் கொஞ்சம் அடி நஷ்டம், ஏதோ ஒன்று, எது நடந்தாலும் சரிதான், அல்லது உயிரிழப்பு, அல்லது நம்ம நினைச்சது நமக்கு கிடைக்கல, சேரலை, எதானாலும் சரிதான், இன்னா லில்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி வக்லிஃப்னி கைரம் மின்ஹா. இது முக்கியமான துவா, ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு துவா. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி வக்லிஃப்னி கைரம் மின்ஹா. வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு தேவைப்படும் இந்த துவா. மனனம் செய்ய வேண்டிய துவா இது. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்புக்கு நீனே பகரத்தை கொடு. ஏன்னா பகரம் அல்லாஹ் தான் தர முடியும். அல்லாவை தவிர்த்து உலகத்தில் இழப்புக்கு ஈடு யாராலும் செய்ய முடியாது இல்லையா? நீனே இதற்கு இழப்புக்கு ஈடு இணையாக நீனே பகரத்தை கொடு. மட்டுமல்ல, இந்த இழப்புக்கு இதை நான் தாங்கிக்கிறேன், அதுக்கு நீ தான் கூலியும் தரணும், இதற்கு நீ தான் கூலியும் கொடுக்கணும், நான் இழந்ததை விட சிறந்த பகரத்தையும் நீ தான் தரணும். 2 கோரிக்கையை அல்லாஹ்ட்ட வைக்கிறாங்க. இதை சொல்லி கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி அபூ சலமா உம்மு சலமாட்ட சொல்லி கொடுத்துட்றாங்க. கொஞ்ச நாள் கழியுது, அபூ சலமா வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான உடனே உம்மு சலமா ரலியல்லாஹுக்கு இந்த துவா தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவ கணவர் சொல்லி கொடுத்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஞாபகத்துக்கு வந்தவுடன் இந்த துவாவை படித்தாங்க. ஹஸரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி வக்லிஃப்னி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், இது எனக்கு மிகப்பெரிய இழப்பு தான். அபூ சலமாவும் எனக்குமான வாழ்க்கை எவ்வளவு முன்னுதாரணமான வாழ்க்கை, அவருக்கும் எனக்கும் எவ்வளவு விட்டு கொடுத்தல், எவ்வளவு அனுசரித்தல், எவ்வளவு அந்யோன்யம், எவ்வளவு பாசம் பரிவு உண்டு. ஆனால் அந்த கணவர் உயிருக்கு உயிராக இருந்தவர் இப்பொழுது என்னோடு இல்லை, இதோ என்னை விட்டு பிரிந்து விட்டார், அவருக்கு உலக வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனால் இது ஒரு இழப்பு, எனக்கு சோதனை தான், இந்த இழப்புக்கு நீ தான் கூலி தரணும் எனக்கு. ரசூல் சொல்லியிருக்காங்க, அந்த துவாவை நான் படிக்கிறேன், வக்லிஃப்னி கைரம் மின்ஹா, இவரை விட சிறந்த பகரத்தை எனக்கு நீ கொடு அல்லான்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லிட்டு அவங்களால பொறுக்க முடியல, அழுதுறாங்க. அப்படி குடுங்கி அழுதுட்டு சொல்றாங்க, ஐயுர் ரஜுலி கைரம் மின் நபி சலமா, அபூ சலமாவை விட யாரு எனக்கு மிகச்சிறந்த பகரமாக கிடைக்க முடியும்? அபூ சலமா மாதிரி ஒரு கணவன் கிடைக்க முடியுமா? அவரை மாதிரி ஒரு துணை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க ஏக்கத்தோடு சொல்றாங்க. இருந்தாலும் பொருந்திக்கிறாங்க. கதிர் அவ்வளவுதான். மௌத்து ஹயாத்தை தடுக்க முடியுமா? யாரால தடுக்க முடியும் மௌத்து ஹயாத்தை? முடியாது. கதிர் ஏற்றுக்கொள்கிறேன், ரசூல் சொன்னதை நம்புகிறேன், நிச்சயமா அல்லாஹ் நீ தருவேன்னு ஏத்துக்கிறேன்னு சொல்லி நம்பினாங்க, துவா ஓதுனாங்க.
அந்த பெண்மணி கதிரை நம்பி நாயகத்தின் வார்த்தையின் மீது இருந்த நம்பிக்கையில் அவர்கள் படித்ததினாலே அல்லாஹ் அவர்களை விட சிறந்த பகரத்தை கொடுத்தான். அபூ சலமாவுக்கு வாக்கப்பட்ட உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அபூ சலமாவின் மரணத்திற்கு பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹ் நிக்காஹ் செய்து கொண்டார்கள். அபூ சலமாவோட முஹம்மது ரசூலுல்லாஹ் சிறப்பு தானே? அதை விட சிறப்பு உண்டா உலகத்தில்? நாயகத்தை விட சிறந்தவர் உலகத்தில் உண்டா? அபூ சலமாவை விட சிறந்த பகரத்தை எனக்கு கொடு என்ன அந்த அம்மா கேட்டாங்க, நம்பி கேட்டாங்க, அல்லாஹ் கொடுத்தான். அன்பு சகோதரர்களே, நாம் கதிரை நம்ப வேண்டும். நமக்குரிய கதிர் என்ன அதை நம்பணும், கலாவை நம்பணும். நம்பினா நிச்சயமாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவான். நாலாவதாக, எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனையோடு ஒருவரிடத்திலே பேச வேண்டும், பழக வேண்டும். எதிர்மறையான சிந்தனை நம்ம யோசிக்கக்கூடாது. அது நம்முடைய மகிழ்ச்சியை குலைச்சிடும், நிம்மதியை குலைச்சிடும். காடியில் போய்கிட்டு இருக்கிறோம், குறிப்பிட்ட நேரத்தில் போய் எத்திடுவோம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் எத்திடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் போகணும். போகிற வழியிலேயே யாராவது பிடிச்சிக்கிட்டாங்கன்னா, எங்கனையாவது ஏதாவது விபத்து நடந்துருச்சுன்னா, அல்லது வேறு ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு அப்படின்னு சிந்திக்கக்கூடாது. எடுக்கும் பொழுதே நாம் எடுத்து வைக்கிறது பொழுதே நேர்மறையான சிந்தனை, எதிர்மறையான நினைப்பு வரக்கூடாது. வந்துருச்சுன்னா நிம்மதி குறைஞ்சு போயிடும். பாருங்கள், ஒரு வரலாற்று செய்தி. அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. இந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வர்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், விவகாரம் ஒரு பெரிய முக்கியமான செய்தி நபியே, எனக்கு ஏற்பட்ட ஒரு சிரமம், என் மகனை காணோம். போர்க்களத்துக்கு போன எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க, என் மகன் வீட்டுக்கு வரல, என்ன பண்ணுறது? வழியை தேடி நான் என் மனைவியோடு நான் மசோதா செஞ்சேன், உங்கள்கிட்ட போயிட்டு வர சொன்னாங்க, நீங்கள் என்ன இதுக்கு வழி என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய மகனாரை காணமா? சரி, வீட்டுக்கு போங்க, நீங்களும் உங்களுடைய துணைவியாரும் சேர்ந்து உட்கார்ந்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் இந்த திக்ரை படிச்சுக்கிட்டே இருங்க, அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்துருவான். ரொம்ப சிம்பிளான வழி. உன் மகனை காணோம், இல்லை இழந்துட்டீங்க, போன பிள்ளைகள்லாம் திரும்பி வந்துருச்சிங்க, நீங்கள் உங்கள் பிள்ளை வரலன்னு ரொம்ப ஏக்கத்தில் இருக்கீங்க, அப்படி தானே? ஆமாம். வீட்டில் போய் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, அல்லாஹ் கொடுப்பான், கொண்டு வந்து அல்லாஹ் கொண்டு வந்து உங்கள் பிள்ளையை சேர்த்துருவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா 100 இல்லை 200% சஹாபாக்கள் நம்புவாங்க. நேராக போனாங்க, மனைவிட்ட போய் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போனீங்களா? போனேன். என்ன சொன்னாங்க? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா ஓத சொன்னாங்க. நம்ம வீட்டு பெண்களாக இருந்தால் அதை அப்புறம் ஓதிக்கலாம், முதல்ல போலீஸை வாங்க, முதல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். வேற ஏதாவது வழி தேடுவோமா? அங்கே சொல்லுவோமா, இங்கே சொல்லுவோமா? தெரிஞ்ச நம்பர் அங்கே இருக்கிறாங்களா, ஃபோனை போடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, வீடியோ கால் போடுங்க, பேசுங்க. நடக்குமா இருக்காதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அந்த அம்மா எதிர்மறையாக யோசிக்கவே இல்லை, நேர்மறையாக யோசிச்சுது. ஆமாம், ரசூல் சொன்னாங்கன்னா நடக்கும், நடக்கும், ஓதுவோம் வாங்க. வரலாற்றில் எழுதுறாங்க, ஓதுனாங்க. அதிகாலை ஃபஜருக்கு நெருக்கமான சமயத்தில் வேக வேகமாக கதவு தட்டப்படுது. அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு கதவை போய் திறக்கிறாங்க. மகன் நிற்காரு முன்னாடி. பறிகொடுத்த தொலைந்து போன மகன் முன்னால் இருக்கிறார், அவர் மட்டும் நிற்கல, பின்னாடி ஒரு பெரிய ஆட்டு மந்தையே நிற்குது. இது கதை இல்லைங்க, வரலாற்று செய்தி, ஹதீஸ்லே பதிவான செய்தி. தகப்பனார் கேட்குறா, என்னப்பா ஆடு, எங்கப்பா நீ போன, நீ என்னப்பா எல்லாரும் வந்துட்டாங்க, நீ மாட்டிக்கிட்ட? ஆமாம், எதிரிகள் என்னை லாக் பண்ணிட்டாங்க, என்னை கைது பண்ணிட்டாங்க, எப்படியாவது தப்பிக்கணும்னு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ராத்திரி நல்ல மது குடிச்சிட்டு மயங்கி கிடந்தாங்க. நான் என்னுடைய கட்டுகளை எல்லாம் அவுத்துட்டு அப்படி வந்துட்டேன். எங்கே இருந்த ரொம்ப தூரத்துலலாம் போயிருந்தீங்க போருக்கு, எப்படி ஒன் டே ஒரு நைட்டில் இப்படி இவ்வளோ தூரத்தில் வந்தீங்க? மகன் சொன்னார், உண்மைதான், நான் கிளம்பும் பொழுது காலானதும் நடந்தேன், ஆனால் நான் உணர்ந்தேன் என்னை யாரோ அப்படி தூக்கிட்டு பறக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் மட்டும் வரல, எனக்கு பின்னாடி இந்த ஆட்டு மந்தைகளும் அப்படி சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இது ஏன் வருது, எதுக்கு வருது, ஒன்றுமே புரியலை. சரி வருது, வந்துட்டேன். சரி நம்மளா இருந்தால் சரி வந்தவர் லாபம், வாப்பா நீனும் வா, அதை மந்தையில் கட்டி போடு, பார்த்துக்கலாம், அடுத்து பார்த்துக்கலான்னு இருப்போம். அவர் சஹாபி வேற ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டார், அந்த ஆட்டு மந்தைகள்லாம் கூப்பிட்டு போயிட்டார். போய் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி கதையை கேட்டிங்களா, பையன் கிடச்சிட்டாரு, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சொன்னதை ஓதனும் கிடச்சிட்டாரு. ஆனால் ஒரே ஒரு சந்தேகம், பின்னாடி ஆடுகள்லாம் வந்திருக்குது, இது என்னமோ அவர் சொல்கிறாரு கதை அதுவாக வந்துச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, இது ஹலாலா ஹராமா, நாங்கள் கை வைக்கலாமா கூடாதா, தெளிவு கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம தெளிவு கேட்கறதே இல்லை. நான் தான் இடையே சொன்னேன், நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னா இமாம்கள்கிட்ட போய் கேட்கறத விட கூகுள் இமாம்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்குறோம். இமாம் கூகுள் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே ஏற்றுக்குவோம். இமாம் கூகுள் நோன்னு சொன்னால் நம்ம நோன்னு சொல்லிடுவோம். அன்பு சகோதரர்களே, ஃபஸ்அலு அஹ்ல திக்ர்,
திக்ர் என்றால் ஞானமுடையவர்கள் பண்டிதர்களிடத்திலே கேளுங்கள், உங்களுக்கு தெரியவில்லை என்றால். இதுதான் கட்டளை, குர்ஆனின் கட்டளை இதுதான். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இது சரிதானா, ஹலாலா ஹராமான்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் நம்பிக்கையோட லா ஹவ்ல வலா குவத்த ஓதுனீங்கல்ல, அல்லாஹ் உங்களுக்கு அதையும் கொடுத்துருக்கான், உங்கள் பிள்ளையும் கொடுத்துட்டான், உங்களுக்கான ரிஸ்கையும் கொண்டு கொடுத்துட்டான். அல்லாஹ் கொடுத்தது. வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ்வை யார் பயந்து உலகத்தில் வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? அறியாத புறத்திலிருந்து கொடுப்பான், நினைக்கவே மாட்டார், அங்கேருந்து வரும் அவருக்கு. அல்லாஹ் கொடுத்துருக்கான், உங்களுக்கு வச்சுக்கங்க சாப்பிடுங்க, நாங்கள் சொல்லலாம். அன்பு சகோதரர்களே, இங்கே நமக்கு செய்தி என்னன்னா, அவுஃப் பின் மாலிக் அஸ்ஜஇயும் அவருடைய துணைவியாரும் இதை எதிர்மறையாக யோசிக்கல. அந்த அது எப்படி ஒத்த வார்த்தை எப்படி கொண்டு அறிவை கொண்டு யோசிக்கவில்லை, எதிர்மறையாக யோசிக்கவில்லை, நேர்மறையாக பார்த்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தான். எனவே அன்பு சகோதரர்களின் நேர்மறையான சிந்தனை. அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவராக இருக்க வேண்டும். கொடுத்தோன்னா அல்லாஹ் நமக்கு மகிழ்ச்சியை தருவான். நம்ம பிறருக்கு சந்தோஷத்தை தரணும். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டாங்க, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுரூருன் துதுகிலுஹு அலா கல்வி முஸ்லிமின், ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்தில் சந்தோஷத்துக்கு நீங்கள் காரணமாக இருக்கணும். அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். தொழுகையை சொல்லியிருக்கலாம், நோன்பு சொல்லியிருக்கலாம், இன்னொரு விஷயங்கள் இருக்குது, எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் அதனுடைய இடத்துல சிறப்பானது. ரசூலுல்லாஹ் இவருடைய கேள்வியை உள்வாங்கிட்டு சொன்னாங்க, ஒரு மனிதனின் மகிழ்ச்சிக்கு நீ காரணமாக இரு, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும்னாங்க. ஒன்று தெரியுமா? ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒருவரை நீங்கள் சந்தோஷப்படுத்தினால் அதற்கு பகரமாக அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிக்கிறான். அந்த மலக்கு உங்களோட இருப்பார். எதுவரை இருப்பார் தெரியுமா? மரணப்பட்டவுடன் போய்விட மாட்டார், உங்கள் மன்னரைக்கும் வந்து துணையாக இருப்பார். அந்த மனிதன் கேட்பான், இறந்து போன மனிதன், நீங்கள் யார், ஏன் கூட இங்கே மன்னரில் இருக்கிறீங்க? நானா? நீ நிறைய பேரை சந்தோஷப்படுத்தினல்ல, அந்த சந்தோஷத்தின் மொத்த உருவம் தான் நான். அல்லாஹ் உன்னை பாதுகாப்பாக, உனக்கு ஆறுதலாக, உனக்கு பக்கபலமாக என்னை வைத்திருக்கிறான். நன்றாக உறங்கு, உனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, உனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, உனக்கு எந்த பயமும் கிடையாது, நீ நிம்மதியாக ரெஸ்ட் எடு என்று அந்த மலக்கு உட்கார்ந்து ஆறுதல் சொல்லுவார். அந்த மலக்கு யாரு? நாம் கொடுத்த சந்தோஷம். நாம் யோசிக்க வேண்டும், பிறருக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்கிறோமா, சங்கடத்தை தருகிறோமா, மகிழ்ச்சியை தருகிறோமா, நிம்மதியை குலைக்கிறோமா, நல்லதை பேசுகிறோமா, இல்லாததை தேவையில்லாததை எடுத்து வம்புக்கு இழுக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு போதுமானது பிஹஸ்பி இம்ராஇல் மர்இ, ஒரு மனிதன் மூமின் என்பதற்கு போதுமானது எது தெரியுமா? தர்க்குஹு மாலா யானிஹி, எது அவனுக்கு தேவையில்லையோ அதை கையே வைக்கக்கூடாது. எதுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லையோ, சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் பேசக்கூடாது, அங்கே தொடக்கூடாது. அந்த விஷயத்தை எடுத்து நாலு பேருக்கு மத்தியில் வைத்து விவாதிக்க கூடாது. அப்படி ஒருவர் இருந்தாலே போதும், அவர் உண்மை மூமின் என்பதற்கு அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பர்களே, சந்தோஷத்திற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும், சங்கடத்திற்கு காரணமாக இருக்கக்கூடாது. அப்படி நாம் பிறருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சிக்கு காரணமாக நாம் இருந்தால் அல்லாஹ் நம்மை மகிழ்ச்சியாக வாழச் செய்வான். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துனாங்க. சிறுவர்களை சந்தோஷப்படுத்தினாங்க, பெரியவர்களை சந்தோஷப்படுத்தினாங்க, பெண்களை சந்தோஷப்படுத்தினாங்க, வாலிபர்களை சந்தோஷப்படுத்தினாங்க, குடும்பத்தார்களை சந்தோஷப்படுத்தினாங்க, தோழர்களை சந்தோஷப்படுத்தினாங்க, ஏன் எதிரிகளையும் சந்தோஷப்படுத்தினார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு ஹாலித் அப்படின்னு ஒரு பெண்மணி, ஒரு சின்ன குழந்தை, அபிசீனியாவிலேருந்து ஹிஜ்ரத் போயிட்டு வந்தவங்க. அவங்க ஹிஜ்ரத் போயிட்டு முடிச்சு நேரம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அவருடைய வாப்பா அம்மா எல்லாரும் அபிசீனியாவிலேருந்து நேரடியாக இங்கே மதீனாவுக்கு வந்தாங்க. மக்காலேருந்து அபிசீனியாவுக்கு போயிட்டு அபிசீனியாவிலேருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. இப்போ இந்த புள்ள இருக்க அபிசீனியாவில் பிறந்த புள்ள, அபிசீனியாவில் பேசப்படக்கூடிய ஹபஷா மொழி, அந்த மொழி, அந்த லாங்குவேஜ் அந்த பிள்ளைக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க, உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு அன்பளிப்பாக ஒரு ட்ரெஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ட்ரெஸ்ஸில் சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸில், அதாவது வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் சிகப்பு கலர் கோடு போடப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து உம்மு ஹாலித் எங்கேன்னு கேட்டாங்க. அந்த சின்ன குழந்தை அது அந்த விளையாண்டுட்டு இருக்குது, அதை கூட்டு வாங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த குழந்தையை கூட்டு வந்து தான் மடியில் உட்கார வச்சு தானாக அந்த பிள்ளைக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு, பார்த்தியா சிகப்பு கோடு 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 என்று அந்த பிள்ளை இடத்துல அப்படியே அன்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஹதீஸில் வருது, அந்த பொதுவாகவே புது ட்ரெஸ்ஸு பிள்ளைகளுக்கு பிடிக்கும், புது ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகளுக்கு இல்லையா?
நம்ம ஒரு காலம் இருந்துச்சு பெருநாட்களுக்கு மட்டும்தான் ட்ரெஸ்ஸு. இன்றைக்கி நம்ம வீடுகளில் நம்ம சொந்தத்தில் இல்லை, நம்ம அக்கம் பக்கத்தில் யாருக்கா கல்யாணம்னாலும் நம்ம வீட்டில் பிள்ளை வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்கன்றான். ஏன்டா பக்கத்து வீட்டில் மாமா கல்யாணம் அப்படிங்கிறான். என்னடா இது பக்கத்து வீட்டு மாமாவுக்கு நம்ம ஆமாம் போடணும், புது ட்ரெஸ் வேணும், ஏதாவது காரணம் இல்லையா? பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த புது ட்ரெஸ் போடணும், அந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சியை பார்க்கணும், ஆனந்தத்தை பார்க்கணும். ரசூல்லா வேற கையில் மடியில் ஏஞ்சி வச்சுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க அந்த பிள்ளைகிட்ட, அந்த பிள்ளையினுடைய பாஷையில் சொன்னாங்க சனா சனா அப்படின்னாங்க. இது வந்து ஒரு ஹபஷாவில் பேசப்படக்கூடிய பேச்சு, அந்த மொழி. இங்கே தமிழும் பேசுகிறோம், மலாயும் பேசுகிறோம் இல்லையா? இதை மாதிரி இங்கே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அரபு மொழி பேசக்கூடியவர்கள் ஹபஷா நாட்டுடைய மொழி எடுத்து அந்த பிள்ளை இருப்பாங்க. சனா சனா சனானா ஹசனா, ஹசனானா ரொம்ப அழகாக இருக்குதுமா, ரொம்ப சூப்பராக இருக்கு உனக்கு, அப்படியே தேவதை மாதிரி இருக்கு நீ அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தை கொண்டது. இதை கேட்ட உடனே அந்த பிள்ளைக்கு தலையும் புரியலை காலும் புரியலை, சந்தோஷத்தை பார்க்கணும், அப்படியே மகிழ்ச்சியாக இஞ்சி போய் தன்னுடைய வாப்பா அபுல் ஆசடத்தில் போய் அந்த ட்ரெஸ் அப்படி காமிக்குது. என் ட்ரெஸ்ஸு ரசூல்லா கொடுத்துருக்காங்க, எனக்கு நபி போட்டு விட்டாங்கன்னு சொல்லி. ரசூல்லா இதை பார்த்துக்கிட்டே அப்படியே சந்தோஷமாக உட்காந்துருந்தாங்க. அன்பர்களே, சிறு குழந்தையானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, இளைஞர்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் ஒருவர் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ் தானாக நிம்மதியை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அவருக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். எனவே நான் மேலே சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு நமக்கு காட்டித்தரக்கூடிய சில வழிகள் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு நாம் இத்துடன் நிறைவு செய்வோம். வல்ல அல்லாஹ்விடத்திலே மனதார துவா செய்வோம். இந்த புனிதம் நிறைந்த இந்த பாரம்பரியமிக்க கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக மிகச்சிறப்பாக இயங்கி வரக்கூடிய மஸ்ஜித் அடையாளம், கோலாலம்பூருடைய அடையாளமாக இருக்கிற இந்த மஸ்ஜிதை இந்தியாவிலே வல்ல அல்லாஹ் இந்த ஆண்டு தொடர்ச்சியாக 12 நாட்கள் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கும், உங்களோடு அல்லாஹ் நமக்கு கொடுத்த சின்ன அறிவை கொண்டு, அல்லாஹ் கொடுத்த கல்வியை கொண்டு உங்களிடத்திலே பேசுவதற்குரிய வாய்ப்பையும் அல்லாஹ் தந்தான். இந்த நிகழ்ச்சியை பாரம்பரியமாக நடத்தக்கூடிய ஜமாத்தார்கள், குறிப்பாக இந்த மஸ்ஜிதினுடைய போற்றுதலுக்குரிய நிர்வாக பெருமக்கள், இதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், ஊர் மக்கள், இமாம்கள், இங்கே பணி செய்யக்கூடிய ஊழியர்கள், உங்கள் யாவருக்கும் வல்ல அல்லாஹ் இரட்டிப்பான மகிழ்ச்சியை தந்தல் புரிவானாக. இந்த நிகழ்ச்சியிலே மௌலுது ரசூலிலே அசரிலிருந்து இஷா வரை இல்லை, இஷாவையும் தாண்டி 10 மணி வரை தொடர்ச்சியாக இங்கே பல மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் என்று எந்த வேற்று வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருக்கும் அல்லாஹ் ஈருலகத்துடைய நற்பாகியங்களை நிறைவாக தந்தல் புரிவானாக. சஹீ சலாமத்துடன் கூடிய வாழ்வை அல்லாஹ் நசீபாக்குவானாக. நோய் நொடி இல்லாமல், நொம்பலங்கள் இல்லாமல் ஆஃபியத்தான் நல்வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய முஹப்பத்தில் தான் நாம் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டோம். அந்த முஹப்பத்தை அல்லாஹ் நமக்கு வாஜிபாக்கி தருவானாக. நம்முடைய மௌத்தின் சமயத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நடையிலே அல்லாஹ்வின் பெயரை சொல்லி, அருமை நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லி நம்முடைய ரூஹ் பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தை நசீபாக்குவானாக. நோய் நொடி இல்லாத வாழ்வை தருவானாக. கடன் இல்லாமல் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. நம் வீட்டிலே அனைவர்களுக்கும் நிம்மதியை தருவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. நோய் நொடி இல்லாத எல்லா விதமான ஆஃபியத்தையும் எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக. கிருபையானனே, இந்த மஜ்லிஸிற்கு யார் யாரெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கிறார்களோ, இருந்தார்களோ, உன்னிடத்திலே வந்து சேர்ந்து விட்டார்களோ, இந்த மஹல்லாவிலே வசித்தவர்கள், ஜமாத்தார்கள், ஊர் மக்கள் அனைவர்களுடைய மன்னரையும் விசாலமாக்குவாயாக. அவர்களுடைய கபரை வெளிச்சமாக்கி தருவாயாக. சொர்க்கத்திற்கு தகுதிமிக்கவர்களாக அவர்களையும் எங்களையும் ஆக்குவாயாக. எங்களை கொண்டு நன்மைகளை யா நீ பறக்குவாயாக. தீமைகளின் தடுப்பான்களாக நாங்கள் ஆகுவதற்கு தௌஃபீக்கை தருவாயாக. கிருபையானே ரஹ்மானே, எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியை தருவாயாக, ஆனந்தத்தை தருவாயாக, நிம்மதியை தருவாயாக, குழப்பங்களை விட்டு பாதுகாப்பாயாக, மன சச்சரவுகளை விட்டு பாதுகாப்பாயாக, கணவன் மனைவிக்கு இடையிலே சிறந்த புரிதலை தருவாயாக, ஒற்றுமையை தருவாயாக, கண் குளிர்ச்சியை தருவாயாக, பிள்ளைகளின் மூலமாக எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக, பேரையும் புகழையும் தருவாயாக. ஒழுங்கீனமாக எங்கள் பிள்ளைகள் மாறிப்போய் விடாமல், திசை மாறிப்போய் விடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் வாலிபர்கள் பாதுகாப்பாயாக. எங்கள் இளைய பெண்களை பாதுகாப்பாயாக. அவர்களின் ஈமானை பாதுகாப்பாயாக. அவர்களின் கற்புகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களின் ஒழுக்கங்களை பாதுகாப்பாயாக. கிருபையானே ரஹ்மானே, வாழும் காலம் வரை சதாவும் உன்னை நினைத்து தொழுது நின்று வணங்கி வழிபடக்கூடிய தௌஃபீக்கை ரப்பே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தருவாயாக. எங்களை தொழுகையாளிகளாக ஆக்கியதை போன்று ரப்பே எங்கள் சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. எங்கள் குடும்பத்தையும் தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. குடும்பத்திலே அமைதியை தருவாயாக. சச்சரவுகளை விட்டு பாதுகாப்பாயாக. எங்கள் தொழிலில், வியாபாரத்தில், எங்களுடைய வர்த்தகத்தில், எங்களுடைய வருமானங்களில் நிறைந்த அருளையும் பரக்கத்தையும் வாரிக்கோரி தருவாயாக.
இந்த கையை உன்னன்றி வேறு யாரிடத்திலும் ஏந்தாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் கரங்கள் கொடுக்கும் கரங்களாக இருப்பதற்கு தௌஃபீக்கை தருவாயாக. எங்கள் சொந்த தேவைக்கு யாரிடத்திலும் கையேந்தாமல் எங்களை கண்ணியமாக வாழச் செய்வாயாக. ரப்பே, எங்கள் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாராவின் பாக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக. மீண்டும் மீண்டும் குடும்பத்தோடு அந்த ஆலயத்திற்கு வந்து நாங்கள் தவாஃப் செய்ய வேண்டும், இஹ்ராம் கட்ட வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும். அரஃபாவில், மினாவில், முஸ்தலிஃபாவிலே, ஹத்தீமிலே, முல்தசிமிலே நின்று துவா செய்ய வேண்டும். ரப்பே, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக. எங்கள் துவாவை ஏற்று அருள் புரிவாயாக. இந்த மௌலுது மஜ்லிஸை ரப்பே, மௌலுது ரசூலின் இந்த 12 நாள் நிகழ்வையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. இதற்கு உதவியவர்கள், உணவு வழங்கியவர்கள், தபுரூக் தந்தவர்கள், இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த இந்த ஜமாத்தார்கள், குறிப்பாக இந்த மஸ்ஜிதினுடைய போற்றுதலுக்குரிய நிர்வாக பெருமக்கள், இமாம்கள், ஊழியர்கள் அனைவர்களுக்கும் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் ஈருலகத்தினுடைய நற்பாகியங்களையும் கோரி வாரி தருவாயாக. கிருபையாளனே, எங்களுடைய துவாவை கபூல் செய்வாயாக. எங்களை இங்கே ஒன்று கூட்டியதை போன்று மக்காவிலும் மதீனாவிலும் புனிதமான பைத்துல் முகத்தஸிலும் ஒன்று கூட்டுவாயாக. நாளை சொர்க்கத்திலும் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே எங்களை ஒன்றிணைத்து அருள் புரிவாயாக. எங்கள் உள்ளங்களை தூய்மையாக்குவாயாக. கெட்ட எண்ணங்களை நீக்கி தருவாயாக. எல்லோரின் மீதும் உயர்ந்த சிந்தனை வைப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யாரின் மீதும் தப்பான அபிப்பிராயம் கொண்டு விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய துவாவை ஏற்று அருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மலா யா வாசி அல் கரமி நவ்விர் இலாஹ ஸமா கல்பல் கரீபி கமா نورت قلب إمام الناس غزالي يا ربي أعط لنا علما وفهما كما أعطيت يا ربنا للشيخ غزالي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين والحمد لله رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم.